அப்படி இல்லை வர இல்லை. இப்போ நான் நார்மலாக போட்டிருக்கதே எனக்கு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா போதும். அட ப்ளஸ் இருக்கும் அப்படியே போட வேண்டியதான். அது நீ புள்ளுக்குள்ள என்ன அப்பச்சினால இருக்கு கட்டி விட்டுருச்சு. இந்த பக்கம் புல்லு பார்த்து நடங்க. முன்னாடி பார்த்து நடக்கணும். பார்த்து நடங்க. அதுக்குள்ள ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து கிணறு. அதே மாதிரி வைக்கணும். உங்களுக்கு பண்ணுறது எல்லாம் பண்ணுங்க. அது துளசி. துளசி இது என்ன சொல்லு? துளசி சொல்லு. சாப்பிட்றியா? ஒன்று சாப்பிடு. சூப்பராக இருக்கும். கொடுத்துரு. பெரியமா சாப்பிட்றேன். கீரைன்னு சொல்லுது பாரு. தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கணும். ஸோ இந்த காய் வந்து நான் இங்கே தான் எடுப்பேன். தலைமுடியாக இருக்காது, உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த காயில், அண்டு தலையில் புழுவெட்டு இருக்குது அப்படின்னா இந்த காய் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சு காயை வந்து 2ஆக கட் பண்ணி அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு அந்த புழுவெட்டு போயிடும். ஸோ இது ரொம்ப மூலிகை அண்ட் இது காஸ்ட்லியான காயும் கூட. இது வந்து ஆட்டுக்குட்டியுமே சாப்பிட்ரும். துளசி வேணுமா? இருங்க மக்களே. ஆதினி துளசி கேட்க. இது துளசி தரவா? இங்கே வா. சுத்தமாக இருக்க இடத்துல போச்சு தரவா? இந்தா தரவா. அங்கே வரேன். வாங்கிக்கோ. பெரியம்மா செப்பல் பிஞ்சு போச்சு. பெரியம்மா செப்பல் பிஞ்சு போச்சு. புதுசு வாங்கிக்கலாமா? புது செப்பல் வாங்கிக்கலாமா? பெரியம்மா புதுசு வாங்கிக்கலாமா? அது நீ இனிப்பாக இருக்குடிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டு. ஸோ இந்த காய் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் இல்லை நம்ம சும்மா நார்மலாகவே அரைச்சி தேய்க்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சொத்தை ஆகிடுச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் விதைக்காக இருக்கட்டும், நம்ம அங்கேயே விட்டுறலாம். நெக்ஸ்ட் இயர் அப்போ தான் நமக்கு செடி முளைக்கும். ஸோ நம்ம ஒரு மூலிகை வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா அதில் லாஸ்ட் எண்டிங்கில் இருக்கிற இதை வந்து சோர்ஸ் விதைக்காக நம்ம விடணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அதுவுமே வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நமக்கு கிடைக்கும். இந்த பிரண்டை பற்றி நான் சொல்லி ஆகணும்.